குமரியில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. மழையின் போது ரப்பர் மரத்தில் பால் வெட்டினால் பாலில் தண்ணீர் கலந்துவிடும். மேலும் ரப்பர் மரத்தின் பட்டைகளும் அழுகிவிடும். ரப்பர் மரத்தில் பால் வெடிப்பு செய்து ரப்பர் ஷீட்டுகள் தயாரிக்க இயலாத சூழலுக்கு ரப்பர் விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். பால் வெட்டு இல்லாத காலத்தில் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கும் மாநிலங்களை மத்திய அரசு திட்டமிட்டு வஞ்சிக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸில் பதிவிட்டுள்ள அவர், சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு நிதி மறுக்கப்படுகிறது. இலக்குகளை நிறைவேற்றாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு தாராளமாக நிதியை அளிக்கிறது. இதுதான் கல்வியை மேம்படுத்தும் முறையா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஹிந்தியில் கேள்வி எழுப்பிய வீராங்கனையிடம் ஆங்கிலத்தில் கேட்குமாறு கனிமொழி கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடியில் கபடி போட்டியை தொடங்கி வைத்த அவர், பாகுபாடு இல்லாமல் ஆண்கள் அணிக்கும் பெண்கள் அணிக்கும் ஒரே மாதிரியான பரிசு தொகை வழங்க அறிவுறுத்தியதாக கூறினார். இதனிடையே தன்னிடம் ஹிந்தியில் கேள்வி கேட்ட வீராங்கனையிடம் டெல்லியில் தனக்கு என் நிலையோ அதே நிலையில் தான் தாங்கள் இருப்பதாக தெரிவித்தார். அமெரிக்காவில் விவாத நிகழ்ச்சி ஒன்றில் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பல விஷயங்கள் குறித்து பேசினார். அப்போது அவர், இந்தியாவில் திறமையானவர்கள் குறைவு என பலர் நினைக்கின்றனர். அது முற்றிலும் தவறு. இந்தியாவில் திறமையானவர்களுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் திறமைக்கு மரியாதை இல்லை என்பதுதான் பிரச்சனை. இந்திய கல்வியில் அரசியல் சித்தாந்தம் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது என கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தில் செஞ்சி ராமச்சந்திரன் இணையவுள்ளதாக வெளியான தகவல் வதந்தி என இபிஎஸ் மறுத்துள்ளார். இதுபோன்ற வதந்தி பரப்புபவர்களை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக ஒரு கடல் என்றும் வலிமையான இயக்கம் எனவும் நம்பிக்கை தெரிவித்த அவர், செஞ்சி ராமச்சந்திரனை போல ஆயிரக்கணக்கான பேர் அதிமுகவில் அங்கம் வகித்து உழைத்து வருவதாகவும் விளக்கமளித்தார். தனது மனைவியை பிரிவதாக நடிகர் ஜெயம் ரவி சமூக வலைதள பக்கத்தில் அறிவித்துள்ளார். நீண்ட கால யோசனை மற்றும் பரிசீலனைகளுக்கு பிறகு மனைவி ஆர்த்தி உடனான தனது திருமண வாழ்வில் இருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்துள்ளதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக கடந்த சில மாதங்களாகவே தகவல் பரவி வந்தது குறிப்பிடத்தக்கது. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் திமுக அரசு படுதோல்வியடைந்து விட்டதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பதிவில், நேற்று ஒரே நாளில் 6 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதெல்லாம் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பிய அவர், தம்மை சுற்றி மாய வளையம் அமைத்து தமிழ்நாடு சொர்க்கபுரியாக திகழ்வதாக நம்பிக்கொண்டிருப்பதாகவும் முதல்வரை விமர்சித்துள்ளார். பேருந்து நிலையங்களில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அரசு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைப்பதற்காக அமைச்சர் உதயநிதி இன்று மதுரை வந்தார். அப்போது திடீரென மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு சென்ற அவர், கழிவறை, டிக்கெட் முன்பதிவு செய்யும் இடம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தார். மேலும் அங்கிருந்த மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தேர்தலுக்கு பிறகு இந்தியாவில் யாரும் பிஜேபி பிரதமர் மோடியை கண்டு அஞ்சுவதில்லை என ராகுல் காந்தி கூறியுள்ளார். அமெரிக்காவில் இந்தியர்கள் மத்தியில் பேசிய அவர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பிரதமர் தாக்குகிறார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் என குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்துள்ள பாஜக, 2029 தேர்தலில் மீண்டும் மோடி பிரதமராவார் என்றும், காங்கிரஸ் அந்த தேர்தலில் படுதோல்வி அடையும் எனவும் சாடியுள்ளது. வந்தே பாரத் ரயிலை சரக்கு ரயிலின் என்ஜின் இழுத்து சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. டெல்லியில் இருந்து வாரணாசி நோக்கி சென்ற வந்தே பாரத் ரயில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடுவழியில் நின்றது. 3 மணி நேரம் போராடியும் பழுது நீக்கப்படாததால் பயணிகள் அவதியடைந்தனர். இந்நிலையில் சரக்கு ரயிலின் என்ஜின் மூலம் வந்தே பாரத் ரயில் இழுத்து செல்லப்பட்டது. இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது. விநாயகர் சதுர்த்திக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து சொல்லவில்லை என்பதை பாஜக மீண்டும் அரசியலாக்குகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு இது பற்றி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்திருந்தார். அதில், நாங்கள் பிள்ளையார் சதுர்த்திக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம், சிலையும் உடைக்க மாட்டோம் என கூறினார். தற்போது அந்த பேட்டி வைரலாகி வருகின்றது.
திமுக பவள விழாவை ஒட்டி கட்சியினர் இல்லங்கள், அலுவலகங்களில் கட்சிக் கொடி ஏற்றுமாறு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கருணாநிதி கட்டிக்காத்த திமுக 75 ஆண்டுகளாக மக்களுக்கு பணியாற்றி பவள விழா நிறைவை கொண்டாடுவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். கொடி பறக்காத திமுகவினரின் வீடுகளே இல்லை என்னும் வகையில் வீதிகள் தோறும் பறக்கும் இருவண்ண கொடி நம் வீடுகள் தோறும் பறந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் சிஆர்பிஎஃப் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. அங்கு குக்கி மெய்தி குழுவினருக்கு இடையே மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. இந்த வன்முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட அம்மாநில மாணவர்கள் சங்கத்தினர் பேரணி சென்றனர். இந்த பேரணியில் மாணவர்களுக்கும் சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் காச்சா மூச்சா எனும் 3 அடுக்கு செவுள் வலையை நிரந்தரமாக தடை செய்ய மாநில அரசை வலியுறுத்தி தேங்காய்பட்டினம் துறைமுக இணைய மண்டல மக்கள் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பள்ளி மாணவர்கள் மத்தியில் மூடநம்பிக்கையை பரப்பும் விதமாக பேசி கைதானவர் மகாவிஷ்ணு. பல வழக்குகள் பதியப்பட்ட நிலையில் போலீசாரிடம் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இளைஞர்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும், அதற்காகவே மாணவர்களிடம் பேசினேன். என்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. என்னை சிறையில் அடைத்தால் கைதிகளை நல்வழிப்படுத்த அவர்களிடமும் உரையாற்றுவேன் என கூறியுள்ளார். முதல்வராக வேண்டும் என்ற எண்ணத்தில் சிலர் கட்சி தொடங்குவதாக நடிகர் விஜயை அமைச்சர் கீதா ஜீவன் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். எத்தனை கட்சிகள் தொடங்கப்பட்டாலும் திமுக 7வது முறையாக ஆட்சி கட்டலில் நிச்சயம் அமரும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் அரசியல் அறிந்தவர்கள் என்றும் மீண்டும் திரை கவர்ச்சியை நம்பி வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.